ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 12ஆம் வகுப்பு முதல் பாடம் அணிகள் மற்றும் அணிக்கோவைகளின் பயன்பாடுகள் தேற்றம் 1.11. இப்போ பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க. நிறை ஏற்படி வடிவில் உள்ள ஒரு அணியின் அணித்தரம் அபூஜ்ஜிய நிறைகளின் எண்ணிக்கை ஆகும். நிறை ஏற்படினா இந்த மாதிரி 3/3 இருந்துச்சுன்னா இந்த சைடு 3மே பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னா அதுதான் நிறை ஏற்படி வடிவில் இல்லைன்னு சொல்கிறாங்க. அதோட அணித்தரம் பார்த்திங்கன்னா அதில் நம்பர்ஸு ஒரு நிறையில் நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அதோட அணித்தரம் அதுதான். எல்லாமே பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னா அது வராதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் அபூஜ்ஜிய நிறைகளின் எண்ணிக்கை ஆகும். அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துக்காட்டு போட்டோம்ல, அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதுக்கப்புறம் தேற்றம் 1.12. பூஜ்ஜிய அணியின் தரமானது அதன் ஏற்படி வடிவத்தில் உள்ள அபூஜ்ஜிய நிறைகளின் எண்ணிக்கை ஆகும். இதே மாதிரி அதோட தரம் நீங்கள் ரோ ஆஃப் கண்டுபிடிச்சிங்கன்னா கூட அபூஜ்ஜிய எண்ணிக்கை எவ்வளோ வருமோ அதுதான் இதுக்கும் ரோ ஆஃப் ஏ அந்த மாதிரியே ஆன்சர் வரும். அதுக்கப்புறம் பாருங்கள் தேற்றம் 1.13. ஒரு வரிசை கிராமமான தொடக்கநிலை செயலிகளை கொண்டு ஒவ்வொரு பூஜ்ஜியமற்ற கோவை அணியினை ஒரு அலகு அணியாக உருமாற்றம் செய்யலாம். இந்த தேற்றம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3/3 கொடுத்துருந்தாங்கன்னா அப்போது நம்ம I3 அதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா 100 அந்த மாதிரி நம்ம மாற்றி வரிசைகளை மாற்றி அந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா அலகு அணியாக நம்ம கொண்டு வந்துட்டோன்னா அதுக்கு தான் சொல்கிறாங்க இது அலகு அணியாக உருமாற்றம் செய்யலாம்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான். இதில் தேற்றம் 3 பார்த்துட்டோம்.